பார்த்தாலே பரவசம். 100வது படத்தை வெற்றி படமாக கொடுப்பவர்கள் மிக குறைவு. 100வது படம் எனும் எதிர்பார்ப்பு, ஏதேனும் பெரிதாய் செய்ய வேண்டும் எனும் கட்டாயம், மன அழுத்தம் என பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பார்த்தாலே பரவசமும் வெற்றி படமாக அமையவில்லை. ஏஆர் ரஹ்மானின் இசையில் படத்தின் பாடல்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன. ராகவா லாரன்ஸ் அமைத்த நடனங்களும் சிம்ரனின் நடிப்பும் பெரிதும் பேசப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்தமாக படம் சரியில்லை எனும் விமர்சனமே எழுந்தது. மாதவனும் சிம்ரனும் கணவன் மனைவி, இருவருக்கும் ஒத்து வரவில்லை. எனவே பிரிகிறார்கள். பிரிந்த பின்னும் நட்பில் தொடரும் அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவருக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி தர முயல்கிறார்கள். சிம்ரன் ஸ்னேகாவை மாதவனுக்காய் பார்க்க, மாதவன் லாரன்ஸை சிம்ரனுக்காய் பார்க்கிறான். திருமண மேடை வரை வருகிறது. கடைசியில் லாரன்ஸ் கட்சி மாறி வேறொரு பெண்ணை மணக்கிறான். ஸ்னேகாவை விவேக் மணந்து கொள்ள மாதவனும் சிம்ரனும் மீண்டும் இணைகிறார்கள் என்பதே படத்தின் கதை. சினிமாத்தனமான கதை. பாலச்சந்தரிடமிருந்து ஓவர் சினிமாத்தனம் எதிர்பாராதது கூட படத்தின் தோல்விக்கு காரணமாக இருக்கலாம். கமலஹாசன் இந்த படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்திருந்தார். வாலியும் இந்த படத்தில் நடித்திருந்தார். நீதான் என் தேசிய கீதம், அதிசய திருமணம், 3 எழுத்து, பார்த்தாலே பரவசமே, அழகே சுகமா, லவ் செக், மன்மத மாசம், நாதிர் தின்னா போன்ற பாடல்கள் படத்தை அலங்கரித்தன. 100வது படத்தின் தோல்விக்கு பிறகு பாலச்சந்தர் மீண்டும் 4 ஆண்டுகள் படம் ஏதும் இயக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு ஒரு படம் இயக்கினார். அதுதான் பொய். ஃபினிஷ்.